வணக்கம், வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கோம். வாங்க vlog பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் போயிட்டு ஒரு 4:45 அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்தாச்சு. வந்த இனிமேல் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3rd டேட்டு. ஃபர்ஸ்ட் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து லிஸ்ட் வந்து போட்டுட்ருந்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போன மாதம் ஃபுல்லாக நான் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வெளியே வாங்கவே இல்லை. வீட்டில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டேன். பட் இந்த மந்த்தும் அப்படியே நம்ம விட முடியாது இல்லையா. ஏதாவது ஒரு மந்த் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா மாதமும் நம்ம வந்து அந்த மாதிரி விட முடியாது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வீட்டில் வந்து 5.5 பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கவே கூடாது காலியாக. ஆனால் நான் வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன். என்ன ரீசன்னா, நான் ஒரு 4-5 vlogக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், புது 5.5 பாக்ஸ் வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு vlogல போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக வாங்குறது எல்லாமே அந்த 5.5 பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதையுமே பழைய பாக்ஸில் வந்து சேர்த்தாமல் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன இருக்குல்ல அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஒவ்வொன்றா வந்து லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்ன வேணும் வேண்டாம், இது தேவையா தேவையில்லையா, இதை நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு நம்ம வாங்கும்போது தேவையில்லாத நம்ம வந்து செலவுகள் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து திரும்ப பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் என்ன இருக்குது என்ன இல்லை. ஏன்னா நம்ம 1-2 விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம மந்த்துக்கு இடையில நம்ம தான் போய் சில்லற செலவாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கையோட வந்து இந்த பக்கம் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ரொட்டீன்லாம் வந்து பார்க்கணும். இப்போ வந்து டீ வைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துருந்தது. எப்போவுமே நான் உப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரையாக விடவே மாட்டேன். கொஞ்சம் காலியாச்சு அப்படின்னாலே நான் வந்து ரீஃபில் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் வந்து அந்த ஜார் வந்து வாங்கும்போது விலைக்கு நான் ரீஃபில் பண்ணது. அதுக்கப்புறம் 2 வாட்டி நான் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாமையே. அதனால இன்றைக்கி காலையில் வந்து ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜார் எல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மாடியில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஸோ ஈவினிங் வரதுக்குள்ளே நல்லா ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து கையோடு வந்து 2 ஜார் பெருசு ஒன்று சின்னது ஒன்று வச்சுருக்கேன். அது 2லேயுமே வந்து உப்புத்தூள் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சின்ன வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சும்மாவே நின்றுட்டு இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஏதாவது ரீஃபில் பண்ணுற மாதிரி வேலை, ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன வேலைகள் இருந்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடகடான்னு வந்து கிச்சன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வெளியே போயிடலாம். இப்போ 2 ஜாடியுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். உப்பெல்லாம் நிறச்சி வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கேப்பில் டீயுமே வந்து நல்லா சூடாயிருச்சு. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம செடி வந்து பால்கனியில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செடி எல்லாமே வந்துட்டு இந்த இலைகள் ஃபுல்லாகவே வந்து இந்த மாவு பூச்சின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சீசனில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வர்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான். மாவு பூச்சி அதுக்கப்புறம் வந்து குட்டியாக வந்து அந்த கருப்பெல்லாம் வந்து முட்டை வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரோஜா செடி இந்த மாதிரி பூச்செடி நம்ம என்ன வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து அடிக்கடி நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா செடியோட க்ரோத் வந்து இன்னும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனால நான் அதுவும் இல்லாமல் நம்ம 4வது மாடியில் வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப அதிகமாக வளர்ந்தாலும் வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நான் வந்து கையோட வந்து ட்ரிம் பண்ணிடுவேன். கொஞ்சமாக ஏதாவது பூச்சி வந்துருச்சுனாலும் சரி, இல்லை காஞ்ச இலைகள் அதிகமாக இருந்தது, இல்லை பழுத்த இலைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னாலுமே ட்ரிம் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் வந்து ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ செம்ம கிளைமேட் வந்து நல்லா இருந்தது. ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மேகம்லாம் நல்லா மூவ் பண்ணி போகிறது பக்கத்துலேருந்து ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அதெல்லாம் நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம செடியில் வந்து புளிச்சக்கீரை வந்து நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கீரையெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி செஞ்சே கொடுத்துருவாங்க. இப்போ அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து செடிகளெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சரியாக பார்க்குறதுக்கு எனக்கு வந்து டைம் பத்துறதில்ல. ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா செடிகளுக்கு தண்ணி மட்டும் வந்து ஊற்றுவாங்க. நான் வந்து இடையில வந்து அப்பப்போ வந்து ஒரு 2 days ஒன்ஸ் இல்லைனா 3
3 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு ஏதாவது பழுத்த இலைகள் இருக்குது இல்லை காஞ்ச இலைகள் இருந்தது அப்படின்னா கையோட நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ 2 பேர் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்குவோம். நாளைக்கு வந்து காலையில் புளிச்சக்கீரை கடையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீரையெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் அம்மா ஊருக்கு போனதுலேருந்து இந்த மாதிரி கீரை ரெசிபி செஞ்சே ரொம்ப நல்லாச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட் விலாக் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீரை ரெசிபி செஞ்சே ரொம்ப நல்லாச்சு. ஸோ எதுக்கு இவ்வளோ கீரையை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ தாராளமாக இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 30 ரூபா வந்து தாராளமாக சொல்லுவாங்க இப்போ நான் செஞ்ச அளவுக்கு. அதனால் வந்து ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். புளிச்ச கீரை, அதுக்கப்புறம் புதினா வந்து நிறைய இருக்குது. கொடி புதினா தான் போட்டிருக்கோம். செடியும் இருக்குது, கொடியும் இருக்குது. ஸோ 2மே ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குது. என்னென்னலாம் வந்து இருக்கோ அதை எல்லாத்தையும் பறித்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது செய்யும்போது கடகடான்னு வந்து எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த கீரை புதினா எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நெய்பர்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து நான் என்ன பிஸியாக இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நெய்பர்ஸ் கூட வந்து டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல நம்மளோட நெய்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இப்போ வந்து கீழே வந்து ஸோ கொஞ்சம் கீழே வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து கீழே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு 4 ட்ரெஸ்ஸஸ் அப்படியே வந்து கட்டிலே இருந்தது. இன்றைக்கி மடிக்கலாம் நாளைக்கு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டே தான் இருந்தேன். மடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து போடுவேன். ஸோ அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். வேலை அதிகமாக இருக்குது, முடியல, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எப்படியாவது உட்காந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு மடிச்சிடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். பட் மடிக்கிறேன்னா இல்லைங்கிறது நைட்டு தான் தெரியும். இப்போ இந்த பக்கம் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி வந்து ரெடி பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு. இந்த கிச்சடி வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் சிங்கில் இருந்தது. ஸோ நிறைய சேர்த்த வேண்டாம், ஏன்னா அதுவும் இல்லாமல் நைட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நிறைய சேர்ந்துரும் இல்லையா. அதனால் கொஞ்சம் இருக்கிறத கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாமே வந்து விளக்கிட்டு இருந்தேன். கிச்சனில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்துருந்தது அப்படின்னா கையோட நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னும் பாத்திரம் வந்து அதிகமாக சேரும். நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம மொத்தமாக விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது இப்போ கிச்சனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மைண்ட் வந்து இப்படி தான் போகும், இவ்வளோ பாத்திரம் இருக்குது, ஸோ இதை நைட்டு விளக்காட்டி என்னை காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவேன். காலையில் வந்து ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து அவசரத்தில் நான் வந்து கிளம்பிடுவேன். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட் பை சைடு வந்து அப்படியே வந்து உப்புமா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். அது வெந்துட்டுருக்க கேப்பில் இந்த பக்கம் வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நம்ம மாடியிலேருந்து புதினா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, அதுக்கப்புறம் வந்து புளிச்சக்கீரை. இப்போ போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து இந்த ஒர்க்லாம் நான் வந்து பார்த்து முடிச்சிருவேன். இப்போ ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறதுனால டிவி பார்க்குறதுக்குன்னு வந்து டைம் வந்து தனியாக வந்து கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி வந்து ஏதாவது கீரை க்ளீன் பண்ணும்போது, இல்லைனா வந்து ஏதாவது துணி மடிக்கும் போது, இல்லைனா வேறு ஏதாவது காய் நறுக்கும்போது வந்து உட்காந்து அப்படியே டிவியும் பார்த்துட்டு 2 in 1 வந்து பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் சேம் டைம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்புமா வந்து கிச்சடி வந்து இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. கிச்சடியுமே வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளிச்ச கீரை புதினா எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பேக்லேயே இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து கையோடு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதனால வந்துட்டு அங்கே போனோம் அப்படின்னா 2லேருந்து 3 நாள் வந்து தாராளமாக டைம் ஆகும். அதனால போகிற வரைக்கும் வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ கம்முனு வீட்டிலே வந்து விவசாயம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலமை வந்து எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன காய்கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கோ அந்த மாதிரி மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன்.
அதுவும் தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 2 குழம்பு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சாம்பார், ஒரு புளிக்குழம்பு, ஸோ அவ்வளோதான் போதும். மற்ற நாள் ஃபுல்லாக வந்து இருக்கிறத வச்சு ஏதோ சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ காய்கறி எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன காய் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத காய்கறி எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சுட்டு இருந்தேன். வெண்டைக்காய் தனியாக, கத்திரிக்காய் தனியாக, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து வந்து கையோட வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப்லாக் கவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன காய்கறி வந்து பழைய காய்கறிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டேன். அவரைக்காய், பீட்ரூட், ஒரே ஒரு லெமன், இதெல்லாமே வந்து பழைய காய்கறிகள் தான். இதையும் வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதையும் வந்து ரிஃபில் பண்ணிக்கலாம். அந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் காலிஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முழு பூவையுமே வந்து கட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். முருங்கைக்காயும் வந்துட்டு 2-3 கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன். குக் பண்ணும்போது நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கேரட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் அந்த கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸில் வந்துட்டு புதினா இலையை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் வந்து ஏதாவது ஒரு பொருளை ஈரமாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது அழுகி போகிறதுக்கும் இல்லை கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அதனால சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் தான் நான் வந்து கீழே வந்து புதினா வைக்கிறேன். மேலே வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் போட்டு அதுக்கு மேலே வந்து மல்லித்தலையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறேன். பட் வந்து தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வரும். அதுவும் இல்லாமல் அந்த புதினா இலை, மல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்து செக் பண்ணணும். ஏதாவது கருப்பாக இலை இருக்கா, இல்லைனா வந்து ஏதாவது பழுத்த இலை இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறோம், கீழேயும் மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னாலும் கொஞ்சம் லாங் வந்து நிறைய வரும் லைஃபு. இப்போ பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து அப்படியே பெருசாக தான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். மாங்காய் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் இன்னும் கம்மியாகவே தான் சீசனில் கிடச்சிட்ருக்கு. ஸோ தக்காளிக்கு பதில் மாங்காய் சாதம் கூட ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ கையோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குப்பையெல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் சீசன் வந்து டல்லாக இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து செடிகளுக்கு போடுறதில்ல. ஏன்னா வந்து இப்போ நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் அடிச்சது அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் காஞ்சிரும். பட் இப்போ வந்து கொஞ்சம் சீசன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்குங்கிறதுனால நான் வந்து போடுறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பக்குவமாக பார்த்துக்க தெரியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன். அதனால தான் அம்மா அளவுக்கு எனக்கு வந்து பக்குவமாக பார்த்துக்க தெரியாது. சரி, இப்போ ஓகே. புளிச்சக்கீரை வந்து க்ளீன் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து ஒரு பேசனில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும், கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து கிச்சன் ஃபுல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மலான ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம முன்னக்கூட்டியே செஞ்சிட்டோம் அப்படின்னாலே மறுநாளும் சரி அந்த வாரமும் சரி நமக்கு வந்து ரொம்ப வந்து மைண்ட் ஃப்ரீயாக நமக்கு வந்து போகும். கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து முக்கியம். அது என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ அது கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எனிவே என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டென்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டென்ஷன் ஃப்ரீயாக நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியும். கடைசி நேரத்தில் அதே காணா இதே காணா, அது தொலைஞ்சிருச்சு இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு தேடுறதுக்கான வேலை இல்லை. ஆனால் எல்லா நாளுமே
வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா நாளுமே வந்து நம்ம உடம்புமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை அதிகமாக இருந்ததுன்னா வீட்டில் வந்து வேலையை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் வந்து நான் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து முடியல அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் வந்து அன்றைக்கி டே வந்து நல்ல வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் நிறைய ஒரு எச்சி பாத்திரத்தை போட்டு வச்சுருங்களேன். எந்திரிச்சோடனையும் இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்போ குக் பண்ணி போகிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துலேயே வந்து ஒரு லேட் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி லேட்டாக நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நமக்கு வந்து கண்டிப்பாக டென்ஷனாக தான் நமக்கு வந்து போகும். அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம ஹோம் மேக்கராக தான் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பே இல்லை. ஒர்க் போனாலும் சரி இல்லை ஹோம் மேக்கராக தான் இருந்தாலும் சரி, நான் ஹோம் மேக்கராக இருக்கும்போதே நான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நைட் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்குறதுக்கு வந்து போவேன். இப்போ வந்து அந்த உப்பு ஜாடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட வேண்டிய வேலை இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆச்சு நான் ரோஜா செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்பப்போ தான் நான் வந்து விடுறேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து 1-2 ஐட்டம்ஸ்லாம் வந்து தீர்ந்துருந்தது. அதையும் கையோட ரீஃபில் பண்ணிவிட்டேன். புளிச்சக்கீரை வந்து கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ செடிகளுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு போய் விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.